டாக்ஸிக் அதாவது கீத்து மோகன்தாஸ் டைரக்ஷன்ல நம்ம யாஷ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பேன் இண்டியன் திரைப்படம். கேஜிஎஃப் 2க்கு அப்புறமா நம்ம யாஷ் என்ன பண்ண போறாரு, யாரு கூட படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. மலையாள இயக்குனர், அதுவும் ஒரு பெண்மணி இயக்குனர் என்ன படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த டாக்ஸிக். ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜனநாயகன் படம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ல கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தா, இடையில பார்த்தா நம்ம தலை வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்றான். டேய் சும்மா இருறா, நாங்களே ஏற்கனவே ரொம்பவே கான்ல இருக்கோம், நீ வேற என்ன தொல்லை பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாரும் இந்த டாக்ஸிக் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க மட்டும்தான் இருப்பானுங்க, வேற யாருமே இருக்க மாட்டானுங்க. ஸோ நாளைக்கு நம்ம ராக்கி பாய் யாஷ் அவருக்கு பர்த்டே, அவருக்கு மிகப்பெரிய பர்த்டே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். உங்களுக்கு இந்த டாக்ஸிக் திரைப்படமும் கேஜிஎஃப் 3யும் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த டாக்ஸிக் திரைப்படத்துடைய அஃபிஷியல் டீசர் இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. நாளைக்கு அந்த டீசர் வெளிவந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம பசங்க தான் இருப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு காலையில் 10:10க்கு இந்த டாக்ஸிக் திரைப்படத்துடைய அஃபிஷியல் டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கிளிம்ஸ் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு. கிட்டத்தட்ட 5 பெண்மணிகள் இந்த படத்துல ஹீரோயினியா பண்ணியிருக்காங்க. நயன்தாரா, அதுக்கு இது அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்னடா இது கேஸ்டிங் ஃபுல்லா வெறும் பொண்ணுங்களாவே இருக்கு, அப்ப வேற யாரா இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கான டீசர் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த டாக்ஸிக் திரைப்படத்துடைய டீசர் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.